இப்போ நிறைய இப்போ சந்திப்பு இல்லை, அப்போ அவருக்கு நான் உபசரிப்புலேருந்து பல விஷயங்களை திரு சீமான் சொல்லியிருக்காரு. இது எதுவுமே நடக்கலைன்னு மொத்தமாக நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை, அப்படி சொல்லவே முடியாது. ஏன்னா இவர் வந்து ஒரு விடுதலை புலிகளையும் அந்த 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 தியாகிகளையும் அந்த போராட்ட தளபதிகளையும் எப்படி ஒரு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காருன்னா, ஒரு 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 5 ஸ்டார் ஷெஃப் ரேஞ்சு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு. அதை தான் நான் வந்து இல்லைன்னு சொல்கிறேன். விடுதலை புலிகளும் ஈழத்தமிழர்கள், நீங்கள் சாதாரண ஒரு ஈழத்தமிழர் வீட்டுக்கு போனால் கூட அவங்களோட விருந்தோம்பல் அவ்வளோ இருக்கும். அவங்கள்ட்ட எதுவுமே இல்லைனாலும் உங்களுக்கு எல்லாம் செய்ய பார்ப்பாங்க. உச்சக்கட்ட போர் சூழலையும் நான் சொல்கிறேன். நாங்கள் 7 மாதம் அங்கே இருந்திருக்கேன். எனக்கு சில சமயங்கள் வந்து போராளிகள் வந்து ஃப்ரண்ட் டிஃபென்ஸ் லைனில் சாப்பிடக்கூடிய அந்த பானும் அந்த சம்பல்னு சொல்லுவாங்க, அதையும் சாப்பிட்ருக்கு. அதே நேரத்தில் இவர் சொல்லக்கூடிய ஆமக்கறியிலேருந்து எல்லாமும் சாப்பிட்ருக்கு. விருந்தோம்பலில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்கள போல ஒரு விருந்தோம்பல் கொடுக்குறவங்கள பார்க்கவே முடியாது. திரும்பி இன்னொரு கேள்வி வரும், அப்போ அந்த உச்சக்கட்ட போர் சூழல்ல உங்களுக்கு இப்படிலாம் சாப்பாடு செஞ்சு போட்டாங்க. ஆமாம், செய்தார்கள். அந்த அளவுக்கு அவங்களோட விருந்தோம்பல்றது அவ்வளோதான் இருக்கும். வந்திருக்கவங்களை வந்து அவ்வளோ ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இல்லைனாலும் வந்து நமக்கு செய்வாங்க. அப்போ அது அவருக்கும் அது நடந்துக்கலாம். அது ஏன் இப்போ வந்து இடையில நான் உங்களுக்கு வந்து நான் சொன்னேன் ஒரு ஹாலுசினேஷன் ஒரு வார்த்தை, அது உங்களுக்கு புரிஞ்சுதான் என்னன்னு தெரியல. இப்போ எப்படி நான் இப்போ நீங்கள் வந்து சொல்லலாம், ஒரு கதையை சொல்லிட்டு இருப்பீங்க, என் லைஃப்பில் நான் வந்து ஒரு 10 வயசில் நடக்கும்போது எப்படி இருக்கிறத எதிரில் ஒரு நபர் வந்து அதை என்ன நினச்சிக்குவாங்கன்னா அது அவங்களுக்கே நடந்தால் நினச்சிடுவாங்க. அப்புறம் 4 பேர் என்ன சொல்ல ஆரம்பிப்பாங்கன்னா இது எனக்கு நடந்துச்சு இப்படி 10 வயசில் அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதை ஒரு கட்டத்தில் அவங்களும் நம்பி அவங்களுக்கு சுற்றி இருக்கவங்களும் நம்பி அது உண்மையாயிடும். அப்படிதான் சீமானோடது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப கடுமையான விமர்சனத்தை வைக்கிறீங்க அவர் பற்றி. இல்லை, உண்மை எக்ஸாம்பிள் நான் ஒரு எவிடென்ஷியலாக நான் சொல்கிறேன். ஒரு ஒரு இன்சிடென்ட் மேடைகளே பல இடங்களில் சொல்லியிருக்காரு அவர். இவர் போய் தலைவரை சந்திக்கும் போது அங்கே வந்து தமிழேந்தி என்ன இருந்ததாகவும் இவர் தான் தமிழையே ஏந்தி பிடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு என்கிட்ட சொன்னார். ஆனால் அது நடந்தது யாருக்குன்னா வழக்கறிஞர் திரு தடா சந்திரசேகர் அவர்களுக்கு நடந்தது. அவர் கூட ஓவியர் புகழேந்தியும் போயிருந்தார். நீங்கள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்கலாம், தடா சந்திரன் இன்னைக்கு உயிரோட இல்லை, ஆனால் அவர் இருந்தார். அவர் நாங்கள்லாம் ஒன்றா இருந்து பேசும்போது சொன்ன விஷயங்களை இவர் தனக்கானதான் மாற்றிக்கிறாரு. இல்லை, உங்களுக்கு ஆமைக்கறி பரிமாறப்பட்டதுன்னா ஏன் திரு சீமானுக்கு பரிமாற? நான் தான் சொல்கிறேன், இவருக்கு வந்து உடும்பு கறி செய்யப்பட்டது. ஒரு தடவை உடும்பு கறி செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து உடும்பு கறி கிடைச்சிது. அந்த பாலாமைன்றது வந்து அப்போ போகும்போது ஏதோ ஒன்று கிடைச்சிருக்கு, அதை கொடுத்துட்டாங்க. எனக்கு பிடிக்கணும் எனக்கு செய்யணுன்றதுக்காகலாம் செய்யலை, கிடைச்சது செஞ்சு கொடுத்தாங்க. நான் மொத்தமாக ஒரு 7 மாதத்துல அதிகபட்சம் பண்ணால் 4 தடவை கூட நான் சாப்பிட்டுக்க மாட்டேன் ஆமைக்கறியை. அது ஒன்றும் டெய்லி கிடைக்கக்கூடிய உணவாக அது இல்லை. ஒரு 2-3 தடவை சாப்பிட்ருக்கோம், அவ்வளோதானே தவிர்த்து. சீமானும் கேட்டாரு, கிடைக்கல. கிடைச்சதுதான் கொடுத்துருப்பாங்க அவருக்கும். அதில் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு இவர் கொடுக்க கூடாதுலாம் கிடையவே கிடையாது. அந்த நேரத்தில் அது கிடைக்கல. ஓகே.